விஜய் பாத்ரூம் போகும்போது கூட்டம் வருதா? அவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் கூட்டம் வேண்டாம். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அப்புறம் நாளைக்கே அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். ஒரு பேச்சுக்கு தான், நிஜமாலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆகிட்டாக்க பனையூர்லேயே வந்து அசம்பிளியை நடத்துங்கன்னு சொல்லுவாரா? ஏதோ இங்கே கூட்டம் குறைச்சலாக இருக்குது, கூட்டம் குறைச்சல், எனக்கு கூட்டம் குறைச்சலாக இருக்குது, கூட்டம் குறைச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் விஜய் இல்லை. விஜய் பாத்ரூம் போகும்போது கூட்டம் வருதா? அவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் கூட்டம் வேண்டாம். அவர் பட்டினப்பாளையத்தில் இருக்கும்போது கூட்டம் வேண்டாம். அவருக்கு ரோட்டில் போகும்போது கூட்டம் வேணும், கூட்டம் வேணும்னு. என்னத்துக்கு கூட்டம்? இதோ இங்கே 25 கேமரா இருக்குது, இது 25 லட்சம் பேருக்கு போய் சேரப்போகுது. அதை விட பெரிய கூட்டத்தை கூட்டிட முடியுமா? டெக்னாலஜி வந்துருச்சு. கூட்டம் கூட்டம்ட்டு ஜனங்களை ஆடு மாடு மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்கள ஒன்று சேர்றது. அப்புறம் செத்துட்டா எங்கள் வீட்டுக்கு பாடியை கொண்டு போய் காட்டு, நான் வேணா உனக்கு ஆறுதல் சொல்கிறேங்கிறது. அரசியல்ங்கிறது ரோடுக்கு வந்து பண்ண வேண்டியதுதான் அரசியல். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அப்புறம் நாளைக்கே அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். ஒரு பேச்சுக்கு தான், நிஜமாலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆகிட்டாக்க பனையூர்லேயே வந்து அசம்பிளியை நடத்துங்கன்னு சொல்லுவாரா? பைத்தியக்காரத்தன. சினிமா வேறங்க, சினிமா பொய், சினிமா பிம்ம. நான் 95 படம் நடிச்சிருக்கேன். அதுக்காக நான் சினிமாவில் நடித்த கேரக்டர்லாம் இருக்க முடியுமா? 65 ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டு வந்துட முடியுமா? என் ஒய்ஃபுக்கு செருப்பால் அடிக்க மாட்டேன். முதல்ல தெரிஞ்சுக்கணும் எது வாழ்க்கை, எது மேக்கப்பு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். போலீஸ்காரங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல, போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுக்கல. ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? என்ன போலீஸ்காரங்க இங்கே இருக்கிறவங்கலாம் லத்தி வச்சு அடிக்கிறாங்களா? சும்மா போலீஸ்காரனை உன் வீட்டு வாட்ச்மேன் மாதிரி நினைக்கிறத முதல்ல நிறுத்தணும். நாம சட்டத்திற்கு மரியாதை கொடுத்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல. அடிப்படையா தெரியல, சும்மா அணில் குட்டி மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிக்கின்னு இருந்துட்டு. அவங்க பாருங்க, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50 லட்சம் ஓட்டு காணாத போகுதுன்னா அது அத்தனையும் அணில் குட்டிங்க ஓட்டு தான். அவங்களுக்கு பூத்துக்கும் போக தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எங்கேயாவது ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் குத்தாட்டம் போட்டு பார்த்துருக்கீங்களா உலகத்தில்? அது இதுதான், இந்த வெட்டி கழகத்தில் தான் நடக்கும். அதனால இதற்காக என்ன சொல்றேன்னா, இங்கே டெல்லியிலேருந்து வந்தாலும் சரி, எங்கேருந்து வந்தாலும் சரி, ஒரு நல்ல நோக்கத்துக்காக சேர்ந்திருக்கிறோம் நாம. நீங்க என்னைக்கு ஃப்ரீயோ அந்த பூத்துக்கு போங்க, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு அத்தனை பேர் தமிழ்நாட்டில் படிச்சவன் இல்லை, இந்தியாலேயே அத்தனை பேரும் படிச்சவன் இல்லை. எம்பிலேயே 2வது படிச்சவங்கலாம் எம்பி எல்லாம் இருக்காங்க, 1வது படிச்சவங்க எம்பியா இருக்காங்க. அவங்களுக்கே யாரோ தான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது சும்மா நான் அதை குறைச்சேன். ஜிஎஸ்டியை பற்றி ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன். நான் ஜிஎஸ்டியை குறைச்சிட்டேன், எங்களுக்கு அது வச்சு உங்களுக்கு அப்படியே வரி குறைஞ்சி போச்சுங்கிறாங்களே. என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? சிகரெட்டுக்கு 40% வரி, அது ஒரு போதை பொருள் அப்படின்லாம் சொல்லிட்டு பீடியோடைய வரியை 18%லேருந்து 5% ஆக்கிட்டாங்க. பீடி தான் இருக்கிறதுலே ரொம்ப கெடுதல், நேர கேன்சர் வரும். ஆனால் என்ன, அந்த பீடி தயாரிப்பாளர்கள் வட இந்தியாவில் இருக்காங்க. அது ஒரு மாஃபியா லாபி. நம்ம இதை கேட்கல யாருமே. ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாங்க நாங்கள் வரியை குறைய போகிறோன்னு. என்ன பண்ணிட்டாங்க? முன்னாடியே எல்லாரும் விலையை ஏற்றிட்டாங்க, வரியை குறைச்சிட்டாங்க. இந்த ஆடி தள்ளுபடின்னு போடுவாங்க, அந்த விலை பொருள் விலை 90 ரூபா தான். ஆடி தள்ளுபடி அன்னைக்கு 200 ரூபான்னு போட்டு உங்களுக்கு 100 ரூபா குறைப்பாங்க. சந்தோஷம், 100 ரூபாயா, ஆச்சரியமா இருக்கேன்பாங்க. கடைசியில் பார்த்தா அது 90 ரூபா பொருள், அதை 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க. நமக்கு ஏதாவது குறைச்சலாக இருந்தால் போதும். நம்ம என்றைக்குமே சர்ஃபுக்காக சர்ஃபு வாங்குறது இல்லை, பக்கெட்டுக்காக தான் சர்ஃபு வாங்குவோம், கப்புக்காக ஹார்லிக்ஸ் வாங்குவோம். எதுக்கு எந்த பொருளோ அது வாங்கிறது இல்லை. நமக்கு அடிப்படையாக உங்களுக்கு தெரிந்தவங்க கிட்டலாம் சொல்லுங்கள், நம்ம ஒரு சமூக சேவை மாதிரி இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுங்க. ஃபில்லப் பண்ணி கொடுக்க ஏதாவது ஃபில்லப் பண்ண தெரியலன்னா பிளாங்காக விட்டுடுங்க. அந்த தொகுதி அந்த இது போடுங்க, பாகம் எண்ணெய் போட்டுட்டு விட்டுடுங்க. எதையாவது எழுதி எச்சை போட்டு அழிக்கிறேன், வெள்ளை போட்டு அழிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் சாக்கு வச்சுருவாங்க. அதனால் அதை பார்த்துக்கங்க. 2 அப்ளிகேஷன் வாங்க, ஒன்று வச்சுக்கோங்க. இந்த போராட்டம் இன்னைக்கு இங்கே தான் இருக்குது. இது மிகவும் சரித்திர புகழ் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இடம் இந்த சைதாப்பேட்டை கார்னர். அதனால் இப்படிப்பட்ட இடத்துல வந்து பேசுவதற்கு என்னை அழைத்ததற்கு என்னுடைய அருமை நண்பர் வசீகரனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்தியாவுடைய வெற்றியே யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஒரு இடத்துக்கு மீட்டிங் வரேன்னா நீ என்ன ஜாதி, அது ஜாதி சங்கம், அது இல்லை. கட்சிக்கெல்லாம் ஜாதியெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கணும். என்னுடைய அருமை நண்பர் திருமாவளவன், நானும் அவர் ஒன்றா தான் போய் ஓட்டு கேட்டோம். திரும்பி இந்த ஜாதி கீதி எல்லாம்
இங்கே தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகும். வாங்க, ஒழுங்காக இருந்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில்லப் பண்ணி கொடுத்ததை மரியாதையாக சரி பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா மறுபடியும் கோர்ட்டில் போய் அசிங்கப்படுவாங்க இந்த எலெக்ஷன் கமிஷன். இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அசிங்கப்படுறதே வேலையாக போச்சு. நம்ம என்ன பண்ணுறது? ஜட்ஜெல்லாம் இப்போ புதுசாக யோசிக்கிறதே இல்லை, ஏற்கனவே எழுதி வச்சதே படிக்கலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க நடந்துக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி பொன்விழா அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருந்தேன். எதற்காக சொல்கிறேன்னா, இந்த அரசியல் அவங்களுக்கு தெரியாது. வடநாட்டு அரசியல் திராவிட மாநிலத்தில் செல்லுபடி ஆகாது. அது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லாரும் பிரதர்ஸ் மாதிரி தான் பழகிறோம். சும்மா இந்த மதத்தை வைத்து ஓட்டு வாங்கிறது, மதத்தை வச்சு அவன் ஆகாது இவன் ஆகாது. இந்தியாவில் பிறந்தவர்கள் எல்லாருமே இந்தியர்கள் தான், அதை புரிஞ்சுக்கணும். நீ பாகிஸ்தான்லேருந்து வந்த, அத்வானி கூட தான் பாகிஸ்தான்லேருந்து வந்தார். எல்லாரும் தான் ஒரு காலத்தில் வருவாங்க, வந்தாங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அது இப்போ போய் நீ சொல்ல முடியுமா? இன்கம் டேக்ஸில் என்ன சொல்கிறாங்க? 10 வருஷம் ரெக்கார்டு வச்சுருந்தா போகிறோன்றான். நீ 23 வருஷம் முன்னாடி நடந்ததை இப்போ போய் கேட்டால், எங்கள் அப்பா எனக்கு சொத்து எழுதி வைப்பாரா, ஓட்டர் ஐடி எழுதி வைப்பாரா என்கிட்ட? யோசிச்சு பாருங்க. அவனுக்கு இப்போ 2005 நமக்கு சீர்திருத்தம் நடந்தது. இந்த சீர்திருத்தம் நடந்தது 2006 தமிழ்நாட்டில் சுனாமி. அத்தனை பேர் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லேருந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. 2015 தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய வெள்ளம், எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போது எல்லாத்தையும் அவன் ரேஷன் கார்டு வாங்குவானா, எனக்கு ஓட்டர் ஐடி கொடுன்னு கேட்பானா? இதை நடைமுறைப்படுத்துவதில் உண்டான இதை பண்ணுங்க, எப்போ வேணால் பண்ணுங்க. நம்ம 2026 மே மாதம் எலெக்ஷன் முடிஞ்சாலும் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஏன் இவ்வளோ 1 மாதம்? சாதாரணமாக 1 மாதம் பண்ண வேண்டிய வேலையை அரசாங்கம் பண்ணால் அது 6 மாதம் பண்ணோம். 6 மாதம் பண்ண வேண்டிய வேலையை நான் 1 மாதத்தில் பண்ணுறேன்னா யாராவது ஜனங்க நம்புவாங்களா? அரசு எது செய்தாலும் அதை செய்யணும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, தேர்தல் கமிஷன் அரசாங்கம் இல்லைப்பா, அது தனிப்பட்ட இது. யார் தனிப்பட்ட இது? அரசாங்கத்தில் போய் டெய்லி கும்பிடு போடுறாரு, அவர் தலைவராக இருக்கக்கூடிய அமைப்பு. அது எப்படி சரியாக வருங்க? தவிர அடிப்படையாக தேர்தல் கமிஷனுடைய அடிப்படை விஷயம் என்னன்னா, வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். இப்ப புத்திசாலித்தனமா வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்கிறேன்னு இவங்க சொல்றாங்க பெருமையா. இது எப்படின்னா, 234 தொகுதியில 20 தொகுதி நின்றுட்டு 4 தொகுதி ஜெயிச்சப்புறம் அண்ணாமலை சொல்லுவார், நாங்க 40% ஓட்டுவார். அந்த மாதிரி தான் இருக்கு. சதவிகிதமே தேவையில்லை. போன தடவை 5.5 கோடி பேர் போட்டாங்க, இப்ப 6 கோடி பேர் போடுறாங்க. அந்த எண்ணிக்கையே கொடுக்கணும், அதுதான் உண்மையான விஷயம். இப்போ பீகார்லயே சொல்றாங்க, ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கைக்கும் ஓட்டு விழுந்ததுக்கு எண்ணிக்கையும் மாறுதான். இதுக்கும் அதுக்குமே ஒரு பூத்துலயும் 10% மாறுதுன்னா அப்ப யாரோ உள்ள கொண்டு வந்து போட்டிருக்காங்களா? ஏற்கனவே மக்களுக்கு நிறைய பேருக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மேல நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. யாருக்கு போட்டாலும் இன்னொருத்தருக்கு அமைக்கலாம், அவருக்கு அமைக்கினா இவருக்கு வந்துடும், எல்லாம் வருது. யார் எத்தனை பட்டணம் அமைக்கினாலும் மீண்டும் தமிழ்நாட்டில் நான் சொல்றது பீகார் மாதிரி தான். இங்கேயும் எந்த அரசியல் மாற்றமும் வராது. பீகார் மாதிரி தொடர்ந்து இங்கதான், இங்க என்ன ஆட்சி இருக்கோ அதே ஆட்சி தான் தொடரும். அதாவது ஃபர்ஸ்ட் வேலை செய்யறவங்க யாரு? தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழர்கள் தான். பீகார்காரங்க சொன்னாங்க, எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க எல்லாரும் பேரையும் அழிச்சிருவாங்களா? எங்க அப்பா இறந்து 23 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டார். எங்க அப்பா பேரை நான் அப்பவே கொடுத்தாச்சு. இவங்களுக்கு பார் கோடு போட்டிருக்காங்க, இங்க பாத்தீங்களா, கியூஆர் கோடு போட்டிருக்காங்க. நம்மளுடைய ஓட்டர் ஐடியில பார் கோடு போட்டிருக்காங்க. ரெண்டையும் இணைச்சிட்டாலே பாதி வேலை மிச்சம். அதையே செய்யல. திருப்பியும் என்ன சொல்றாங்க, டெல்லியில என்ன சொன்னாங்க, நாங்க டிஜிட்டல் இந்தியா, ரூபா நோட்டை கூட கையில தொட மாட்டோம், எல்லாம் ஜிபேல தான் வாங்கிப்போம். இல்ல இல்ல, நான் லஞ்சம்லாம் சொல்றேன், நான் பொதுவாக சொல்றேன். அந்த மாதிரி இருக்காங்க. யாரு அதிகமாக ஊழல் நாட்டில் அப்படின்னா, யார் அதிகமாக கமிஷன் வாங்குறவங்களோ அவங்க ஊழல் அதிகமானவங்க. அந்த ஊழல் ஏற்படுறது, நம்ம பணத்தை தேர்தல் நிதியெல்லாம் வாங்கும்போது ஐயோ நம்ம ஊழல்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு அதை என்ன பண்ணாங்க, அப்படியே லீகலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ மீண்டும் மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன்,
ஐயோ இது எப்படிப்பா ஃபில்அப் பண்ணுறது, விட்டுறாதீங்க. இது நம்மளுடைய உரிமை. யார் இந்த மாதிரியெல்லாம் நம்மளை படுத்தினாங்களோ அவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராமல் அவங்கள எதிர்த்து ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க. ஏன்னா இது அரசியல் மேடை இல்லை. நான் யாருக்கு ஓட்டு போடணும் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது சொல்கிறதுக்கு தனியாக ஒரு சுற்றுப்பயணம் வருவேன்.